தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொண்டுவர வேண்டும் என பாஜக வலியுறுத்தி வரும் நிலையில் அக்கட்சி ஆட்சி நடைபெறும் உத்தரப்பிரதேச மாநிலம் மது விற்பனை மூலம் நாட்டையே அதிக வருவாய் பெறும் மாநிலமாக மாற்றியுள்ளது. 6 ஆண்டுகளில் மது மூலம் கிடைக்கும் வருவாயை இரட்டிப்பாக்கியுள்ள பாஜக அரசு ஒரே ஆண்டில் 51,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது. இந்தியாவிலேயே மதுபான விற்பனை மூலம் அதிக வருவாய் ஈட்டிய மாநிலங்களில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது உத்தரப்பிரதேசம். கடந்த நிதியாண்டில் மதுபான விற்பனை மூலம் 51,000 கோடி ரூபாயை அள்ளி குவித்திருக்கிறது அந்த மாநிலம். அதாவது 6 ஆண்டுகளில் மதுபான விற்பனை வருவாய் உத்தரப்பிரதேசத்தில் 2 மடங்கு அதிகரித்துள்ளது. மாநிலத்தின் கஜானா நிரம்பி வழிவதற்கான முக்கிய காரணம் கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய கலால் கொள்கை. புதிய கொள்கையின் கீழ் மதுபான தொழில் வளர அதிக வருவாய் தரும் வழிகள் உருவாக்கப்பட்டிருந்தன. 5,970 பீர்பார்கள் மற்றும் 6,563 இந்தியாவில் தயாரிக்கப்படும் வெளிநாட்டு மதுபான விற்பனையகங்களை மூடிய உத்தரப்பிரதேச அரசு கடந்த ஆண்டு புதிதாக 9,362 ஒருங்கிணைந்த மதுபான கடைகளை அறிமுகம் செய்தது. இத்துடன் 16,000 சாராய கடைகளும் 1,459 பாங் எனப்படும் கஞ்சா உருண்டை விற்பனை மையங்களும் குலுக்கல் முறை மூலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. ஆன்லைன் குலுக்கல் மூலம் நடைபெற்ற ஒதுக்கீட்டில் அண்டை மாநிலத்தவர்களும் பங்கேற்றதால் விண்ணப்ப கட்டணமாக மட்டுமே உத்தரப்பிரதேச அரசுக்கு 2,000 கோடி ரூபாய்க்கும் மேல் வருவாய் கிடைத்துள்ளது. மது விற்பனை மூலம் அதிக வருவாய் ஈட்டும் மாநிலங்கள் பட்டியலில் கர்நாடகா 2வது இடத்திலும் மகாராஷ்டிரா 3வது இடத்திலும் உள்ளன. இந்த பட்டியலில் முதல் 10 இடங்களில் தமிழ்நாடு இடம்பெறவில்லை. இருந்தும் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு வேண்டும் என கோரும் பாஜகவினர் உத்தரப்பிரதேச அரசிடம் அந்த கோரிக்கையை முன்வைப்பார்களா என அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.